பெருமாள் கோவிலில் எப்படி வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், பார்க்கலாம். பெருமாள் கோவிலில் முதலில் கருடனை வணங்குவது வழக்கம். கருடனை வணங்கிய பின் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை வணங்கலாம். பெருமாள் கோவிலில் வலம் வரும் முறை, அதாவது கருடாழ்வார் அல்லது அனுமன் சன்னதிகளில் வணங்க வேண்டும். பெருமாளுக்கு காவலாக வாகனமாக இருந்து அருள் புரியக்கூடியவர்கள் என்பதால் இவர்களில் யாராவது ஒருவரின் சன்னதி நிச்சயம் இருக்கும். முதலில் இவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே பெருமாளை காண செல்ல வேண்டும். பெருமாளின் அடியார்களாகிய உபய சந்நிதிகளை தரிசித்து பின்னர் பெருமாளை வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலின் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை வணங்குவது முக்கியம். சில பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் சடாரி வைத்து வணங்குவது வழக்கம். பெருமாள் கோவிலில் பிரசாதம் வாங்கி தீர்த்தம் அருந்தி வணங்குவது வழக்கம். பெருமாள் கோவிலில் வணங்கும் போது மனதார பெருமாளை நினைத்து பக்தி சிரத்தையுடன் வணங்க வேண்டும். நன்றி. மேலும் பல்வேறு தகவல்களுக்கு நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.